எல்லாருக்கும் இனிய திரு கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. பறவை கூட்டங்களே, பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. பூஜையெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இனி நாங்கள் எப்போவுமே திருகார்த்திகை தீபம் கொழுக்கட்டை அவிப்போம். அதனால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை நாங்கள் இலையில தான் செய்வோம். இப்போ எங்கள் இலை அதிகமாக கிடைக்காததுனால நான் அன்றைக்கி பூவரசு இலையில தான் நான் பண்ணியிருக்கிறேன். கொழுக்கட்டைக்கு இப்போ நான் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியில் தான் செய்யணும். பச்சரிசியில் நல்லா ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சிலே அடிச்சுக்கலாம். அந்த அரிசியை அடித்து நம்ம இதுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு ஜலிக்கும் போதே இது கூடவே ஒரு 50 கிராம் சுக்கு சேர்த்துக்கலாம். அது வாசனைக்கு கொஞ்சம் 4 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு ரெடி ஆயிரும். இதுக்கு சேர்க்குறதுக்கு நான் அன்றைக்கி பாசிப்பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. பாசிப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அங்கே மாவு அரைச்சி வச்சுருக்குறோம். அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூடவே இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிடணும். இது கூடவே நம்ம அரை முறை தேங்காய் பூ மாதிரி திருவி எடுத்துக்கணும். அதுவும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கணும். இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான வெல்லம் நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுக்கு 1/2 கிலோ வெல்லம் நல்லா சீவி கத்தியில் வச்சு நல்லா சீவி நைஃப்பில் வச்சு சீவி நம்ம இதை எடுத்துருக்குறோம். அதையும் நம்ம இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இனி இது மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். லைட்டாக நம்ம லைட்டாக தெளித்து தான் நம்ம இதில் சேர்க்கணும். அப்போ தான் மாவு, ஏன்னா பச்சரிசி மாவில் செஞ்சுருக்கிறதுனால இது மாவு தண்ணி அதிகமாக ஊறிடும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போதும். இந்த மாதிரி தண்ணி அளவு இப்படி தான் நம்ம சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்.
நல்லா பக்குவமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து எப்படி செய்வோமோ அதே பக்குவத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இலையில் வந்து பூவரசு, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பூவரசு இலையில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம பூவரசு இலையில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். எடுத்தோன்னா ஒரு சுவையான டேஸ்டியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ செய்யும்போது ஃபைனலாக கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே